மாநில அரசின் நாயகர் மாண்புமிகு தமிழ்நாட்டின் முதலமைச்சர் அவர்களை உங்களின் பலத்த கரவொலியுடன் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். திராவிட மாடல் அரசின் திட்டங்களால் விளைந்த சாதனைகளால் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் அடைந்துள்ள புகழ் உலகம் முழுவதும் எதிரொலித்து வருகிறது. உலகிற்கும் பரவிய தமிழர்களை வரவேற்று தமிழின் வெற்றியை உறுதிப்படுத்தி வரும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை மீண்டும் ஒரு முறை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். விழாவிற்கு வருகை தந்திருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள், மதிப்பிற்குரிய நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்கள், அயலக தமிழர்கள் ஆகிய உங்கள் அனைவரையும் வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். தமிழால் இணைவோம், தரணியில் உயர்வோம் என்ற அயலக தமிழர் தினம் 2026 கருப்பொருளை மையப்படுத்தி பாடலாசிரியர் தமிழ் கவிஞர் திருமிகு அறிவுமதி அவர்களால் எழுதப்பட்ட கருப்பாடல் இசைக்கப்பட உள்ளது. 8 திக்கும் சென்ற தமிழின் புகழை பறைசாற்றும் இப்பாடலை ஸ்டாக்கட்டோ இசைக்குழுவினர் பாட உள்ளனர். 2012ஆம் ஆண்டு லண்டன் ஒலிம்பிக்ஸில் ஆசியாவிலிருந்து பிரதிநிதித்துவம் செய்த நிகழ்ச்சி நடத்திய ஒரே இசைக்குழு இவர்களுடன் திரு சிவகுமார் என்கிற கோசை நகரான் இணைந்து இசை நிகழ்ச்சியை வழங்க இருக்கிறார். இவர் பழங்கால 120 வகை தமிழ் இசை கருவிகளை பாதுகாத்து வருகிறார். We're
தமிழ் அமைப்புகளுக்கும் பல உதவிகள் செய்து தமிழர்களுக்கு என்றும் அமீரகத்தில் துணை நிற்கும் திரு ஈசா எல் குரார் அவர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். கடல் கடந்துள்ள மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களின் திட்டங்கள் அனைவரையும் பெருமை அடைய செய்திருக்கிறது. சிறப்பு விருந்தினர்களை விழா மேடைக்கு அழைக்கிறோம். திருமிகு என் குலசேகரன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். அனைவரையும் தன் நெஞ்சில் வைத்திருக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இதோ அயலக தமிழர் தினம் 2026 இந்த விழா மேடைக்கு வருகை தருகிறார்கள். உங்களின் பலத்த கைத்தட்டல்களுடன் மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களை வருக வருக என அன்புடன் வரவேற்கிறோம். இந்த இனிய விழாவின் தொடக்கமாக தமிழ் தாய் வாழ்த்து அனைவரையும் எழுந்திருக்க பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறோம். கடலுடுத்த நிலமடந்த எழிலொழும் சீராரும் வதனமென திகழ்பரத கண்டமிது தெக்கணமும் அது சிறந்த திராவிடன திருநாடும் தக்க சிறு விரை நுதலும் தரித்தனரும் திலகமுமே அத்திலக வாசனை போல் அனைத்துலகும் இன்பமுற எத்திசையும் புகழ் மணக்க இருந்த பெரும் தமிழனங்கே தமிழனங்கே உன் சீரிழமை திறமியந்து செயமறந்து வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே வாழ்ந்ததுமே. நன்றி. இந்த தமிழ் தாய் வாழ்த்து சிறப்புமிக்கது. எங்கள் உயிருக்கு உயிரான அயலக தமிழக உறவுகளே, உலகில் இந்த நாட்டில் நன்றி. சமூக நீதி போராட்டங்களிலும் பங்கேற்று வரும் மலேசிய ஜனநாயக செயல் கட்சியின் மூத்த தலைவர் மற்றும் முன்னாள் தேசிய துணைத் தலைவர் திருமிகு எம் குலசேகரன் அவர்களை உரையாற்ற வருமாறு அன்புடன் அழைக்கின்றோம். வணக்கம் முதலமைச்சர் அவர்களே, வந்திருக்கும் அமைச்சர்கள், துணை அமைச்சர், நாடாளுமன்ற உறுப்பினர், சட்டசபை உறுப்பினர் பெற்றுக் கொள்கிறார்கள். சான்று மற்றும் 10 லட்சம் ரூபாய்க்கான காசோலை வழங்கப்படுகிறது. ஆஸ்திரேலியாவில் உள்ள பெரியார் அம்பேத்கர் சிந்தனை அமைப்பின் தலைவராக செயல்பட்டு வருகிறார்கள். அயலகத்தில் வாழும் தமிழர்களின் தமிழுக்காக தொண்டாற்றியதற்காக இந்த விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. பன்முகத்தன்மையில் சிறந்து விளங்கும் டாக்டர் அண்ணாமலை மகிழன் அவர்களுக்கான விருது வழங்கப்படுகிறது. தொடர்ந்து கணியன் பூங்குன்றனார் விருதாளர் டாக்டர் முகமது ஹனீஃபா பின் அப்துல்லா அவர்கள். கல்வி பிரிவில் டாக்டர் முகமது ஹனீஃபா பின் அப்துல்லா அவர்களுக்கு கணியன் பூங்குன்றனார் விருதினை வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். மலேசியாவில் உள்ள மப்சா பல்கலைக்கழகத்தின் நிறுவனர் மற்றும் நிர்வாக தலைவராக செயல்பட்டு வருகிறார்கள். கல்வித்துறையில் சிறந்து விளங்கியதற்காக கணியன் பூங்குன்றனார் விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகின்றது. சான்றும் 18 கிராம் தங்கப்பதக்கம் வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது. திரு சரவணன் பத்மநாதன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். சமூக மேம்பாட்டு பிரிவில் கணியன் பூங்குன்றனார் விருதினை மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் திரு சரவணன் பத்மநாதன் அவர்களுக்கு வழங்கி சிறப்பிக்கிறார்கள். சிங்கப்பூரில் உள்ள சிங்கப்பூர் வெஸ்ட் கோஸ்ட் கம்யூனிட்டி கிளப்புடன் இணைந்து கடந்த 20 ஆண்டுகளாக சமூக நலப்பணிகள் மற்றும் சமூக சேவைகளில் பணியாற்றி வருகிறார். சமூக மேம்பாட்டு பிரிவுக்கான கணியன் பூங்குன்றனார் விருது அவருக்கு வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. தொடர்ந்து திரு செந்தில்குமார் ராமலிங்கம் அவர்களுக்கான விருது சமூக மேம்பாட்டு பிரிவில் வழங்கப்படுகிறது. ஜப்பானில் உள்ள இந்தியா, இலங்கை மற்றும் மலேசியாவை சார்ந்த தமிழர்களுக்கு சட்டம் மற்றும் பல்வேறு உதவிகள் செய்து வருகிறார்கள் திரு செந்தில்குமார் ராமலிங்கம் அவர்கள். தந்தை பெரியாரின் வாழ்க்கை வரலாற்றை ஜப்பானிய மொழியில் எழுதியிருக்கிறார்கள் திரு செந்தில்குமார் ராமலிங்கம் அவர்கள். அவருக்கான விருது வழங்கி சிறப்பிக்கப்படுகிறது.
திருமிகு கோகிலவாணி பிரகாஷ் தேவன் அவர்களை மகளிர் பிரிவிற்கான விருதினை பெற்றுக்கொள்ள அன்புடன் அழைக்கிறோம். ஆஸ்திரேலியாவில் உயர்திறன் கொண்ட 4 சக்கர தொழில்துறை எந்திரத்தை இயக்கும் முதல் பெண்ணாக சாதனை படைத்து வருகிறார்கள். திருமதி கோகிலவாணி பிரகாஷ் தேவன் அவர்களுக்கு மகளிர் பிரிவுக்கான கணியன் பூங்குன்றனார் விருது வழங்கி சிறப்பிக்கப்பட்டது. வணிகம் பிரிவில் டாக்டர் அன்சாரி வாஹித் அவர்களை உங்களின் கைத்தட்டல்களுடன் அன்புடன் அழைக்கிறோம். ஐக்கிய அரபு அமீரகத்தில் உள்ள அதீப் குழுமத்தின் தலைவராகவும் அபுதாபியில் உள்ள இந்திய சமூக கலாச்சார மையத்தின் பொது நிர்வாகியாகவும் செயல்பட்டு வருகிறார்கள். வணிக பிரிவிற்கான கணியன் பூங்குன்றனார் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். தொடர்ந்து பேராசிரியர் திருமலை சாமி வேலவன் அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். அறிவியல் மற்றும் தொழில்நுட்ப பிரிவிற்கான விருதை பெற்றுக் கொள்கிறார்கள். ஜெர்மனியில் உள்ள டியூபிங்கன் பல்கலைக்கழகத்தின் டிராபிக்கல் மருத்துவ நிறுவனத்தில் பேராசிரியராக பணிபுரிந்து வருகிறார். வியட்நாம் ஜெர்மனி மருத்துவ ஆராய்ச்சி மையத்தின் இயக்குநராகவும் பணியாற்றி வருகிறார். பேராசிரியர் திருமலை சாமி வேலவன் அவர்களுக்கு அறிவியல் தொழில்நுட்ப பிரிவில் விருது வழங்கப்பட்டது. மருத்துவர் கபிலன் தர்மராஜன் அவர்களை அன்புடன் அழைக்கிறோம். மருத்துவம் பிரிவில் மருத்துவர் கபிலன் தர்மராஜன் அவர்களுக்கான கணியன் பூங்குன்றனார் விருது வழங்கி சிறப்பிக்கிறார்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள். அமெரிக்க தமிழ் மருத்துவ சங்கத்தின் தலைவராக செயல்பட்டு வருகிறார். மருத்துவத்துறையில் சிறந்து விளங்குவதற்கான